எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஆட்டு மூளை வறுவல் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. ஆட்டு மூளை 7 எடுத்துருக்கேங்க. இதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 7 எடுத்திருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. லெமன் ஜூஸ் அரை மூடி, இதை பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. சால்ட்டு தேவைக்கு ஏற்ப. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க. மூளையை வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மூளையை அதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு தேவையில்லை. இதே மாதிரி கொதி வந்தாலே போதும். இந்த டைம்லையே நம்ம மூளையை எடுத்துடலாம். மேலே கொஞ்சம் கொஞ்சம் ரத்தமாக ஒரு கொடி மாதிரி இருக்கும். அதை நீங்கள் முன்னாடியேவும் எடுத்துடலாம். இப்போ வேக வச்சுட்டு கூட நீங்கள் அதை எடுத்துடலாங்க. எடுத்துட்டு சுத்தமாக அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்த மசாலா தூளையெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாவும் காஷ்மீரி மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சால்ட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மூளையிலேயே சேர்க்கலை, தனியாக மசாலா சேர்க்கறதுனால கரெக்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மூளையில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் படும்படி மசாலாவை கலந்து விடுங்க. நம்ம வேக வச்சதுனால மூளை கலராமல் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாமல் மசாலாவை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ளதுலேயும் மசாலாவை சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு நம்ம அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடு வந்ததும் ஆயிலை சேர்த்துக்கோங்க. ஆயிலும் சூடு வந்துருச்சு. நம்ம இப்போது மசாலா தடவி வச்சுருந்த மூளையை சேர்த்துக்கலாம். நான் 4 மட்டும் சேர்த்து தான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறேன். மீதியை பிறகு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி வேக வச்சு மசாலா சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். மசாலாவும் உதிராமல் இருக்குங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. மசாலாவும் உதிராமல் இருக்குது பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி மசாலா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வருங்க. நீங்கள் அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அவங்களோட பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட
ஆட்டு மூளை வறுவல். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.